மாநில உறுப்பினர் ஏவா வேலவர் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் பரந்தூர் விமானத்தை பற்றி அளவுக்கு நம்மளுடைய சொல்லணும். இல்லை அரசின் இல்லை அரசின் சார்பில் மாண்பு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்பு உறுப்பினர் இதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. பால் விலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்கள் குற்றச்சாட்டில் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. அந்த விளக்கத்தை நான் விதிப்படி படிச்சிடறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அந்த விதிப்படி இப்போது அனுமதி இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் இல்லை மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் இடையில அதை சொல்லலாம். மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் சொல்லலாம். உட்கார நீங்கள் பேசுங்க. 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்புக்கு நான் உங்கள் பேரை படிச்சுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பேசலாம். இல்லாவிட்டால் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். கவன ஈர்ப்பு பற்றி குற்றச்சாட்டு இல்லை. ஒரு விளக்கம் வேண்டாம். எந்த விளக்கத்துக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்கள் பேரை படிச்சுட்டேன். இல்லை அடுத்த உறுப்பினர் பேரை நான் படிச்சிடுவேன். சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். விதிப்படி உங்களை அழைத்திருக்கிறேன். பால் விலை உயர்வு குறித்து படிக்கிறதா நீங்க படிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் இப்போ தனியாருக்கு போய் பால் ஊற்றணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆவினுக்கு பால் ஊற்றினால்தான் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு யாரெல்லாம் பாலை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும். குறைந்த விலையிலே அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு தனியாரில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மில்மான்றவங்க 45.27 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குறாங்க. அட்சன் ஆரோக்கியா என்பவர்கள் ஏறத்தாழ 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்குகிற காரணத்தினால் ஆவினுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பால் விலை ஏற்றம் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் சொசைட்டியின் மூலமாக 1 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் 2 ரூபாய் ஆதார விலை தருகிறது என்று பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியாக நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் 1 ரூபாய் கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு வகைகள்லாம் பார்க்கறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படியாகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்கே போராட்டங்கள் என்ற அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கே நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள் எல்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு அவங்க குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் 1 லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்ப பார்த்தா ஜனவரி 25 இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்ப பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு இது கொண்டு வருகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.